பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 43 13வது வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? என்ன அருமையான ஒரு ஆணித்தரமான அதிகாரம் நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாள் உண்டாகாததற்கு முன்னும் நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாட்கள் காலங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இருக்கிறார். அதாவது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அப்போ அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், சகல வலிமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுக்க எவனால முடியும்? அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை தடுப்பதற்கு உலகத்தில் எவனும் கிடையாது. உலகத்தில் எவனும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய வலிமை உள்ளவனாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆள் பலன் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை இவ்வுலகத்தில் உடையவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றை கொடுக்க தேவன் நினைத்து விட்டாரே ஆனால் அதை ஒருவராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. யோபு 42:2 சொல்றார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நோபடி கேன் ஸ்டாப் யூ, யாரும் உம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அநேக நேரங்களிலே நாம் மனித உதவியை நாடுகிறோம். யா எனக்கு வர வேண்டிய ஒரு பதவி உயர்வு, எனக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் வேறொருவனுக்கு செல்ல போகிறது. ஐயா, நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் ஏமாற்றி பறித்து கொள்ள நினைக்கிறான். அதை எப்படியாவது எனக்காக உதவி செய்து தடுத்து எனக்கு வாங்கித்தாருங்கள் அப்படின்னு நம்ம போய் மனிதர்கள்ட்ட போய் நிற்கிறோம். நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்ய நினைச்சேன்னா அதை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் செய்கிறத தடுக்க எவனுக்கும் அதிகாரமும் கிடையாது. என்னுடைய விஷயத்தில் குறுக்கிட எவனும் வரவும் முடியாது. இந்த உலகத்தில் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ ராஜாவினுடைய இஷ்டம் எதுவோ அது அப்படியே நடக்கும். ராஜாவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மந்திரியால் தடுத்து நிறுத்த முடியாது, அல்லது ராணியால் தடுத்து நிறுத்த முடியாது. ராஜா ஒன்றை செய்ய நினைத்து விட்டால் அது அப்படியே நடந்துவிடும். அப்படியானால் நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, ராஜாக்களையெல்லாம் உருவாக்கி அரியணையில் அமர்த்துகிற ராஜா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கொடுக்க வேண்டியதை இந்த உலகத்தில் உள்ள எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. இவ்வுலகத்தில் ராஜாக்களால் இயற்றப்படுகிற சட்டங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த முடியாது. என் தேவன் சர்வ வல்லவர். என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அதை அடைய விடாதபடிக்கு யார் யார் என்ன தந்திரமான காரியங்களை செஞ்சாலும் எல்லாத்தையும் உடைச்சி தாண்டி உனக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சொல்றார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை யாரால தடுக்க முடியும்? உங்களை ஒருவரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரும். பொறுமையாக காத்துருங்க. தேவன் உங்களுக்கு எதை எழுதி வச்சிருக்கிறாரோ அது நீங்க தான் அனுபவிப்பீங்க. அது உங்களை தாண்டி இன்னொருத்தருக்கு போகாது. அவர் சரியா செய்வார். அவர் கரெக்டாக கொண்டு வருவார்.
அவருடைய காலம் வரும் பொழுது, டியூ டைம் வரும் பொழுது எல்லாம் நேர்த்தியாக அற்புதமாக நடக்கும். அது உங்களோட உயர்வாக இருக்கட்டும், அது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளாக இருக்கட்டும், காலாகாலத்தில் வந்து சேரும். ஒரு மரம் ஒரு பழத்தை உருவாக்குவதற்கு ஒரு டைம் இருக்கிறது அல்லவா? காய்களை பூ வச்சு, மொட்டு வச்சு, அது காய வச்சு, காய் வைத்து, அப்புறம் அது பழமாக மாறி அதை பறித்து சாப்பிடுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அந்தந்த காலத்தில் அதினதின் கனியை அது கொடுக்குமா? கொடுக்கும். அதுபோல உங்களுக்கு அந்தந்த காலத்தில் உங்களுக்குரியது நிச்சயமா வந்து சேரும். எந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நீ சாதாரண ஆளாக இருக்கலாம், அதிகார உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, அரசாங்கம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, சொந்த பந்தம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா நான் ஏழையா, அவன் பெரிய பணக்காரன், அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். நோ, கர்த்தர் உனக்கு கொடுக்க நினைச்சிட்டாரா அது உனக்குத்தான். அது யாருக்குமே ஸ்டாப் பண்ண, தடுக்க ரைட்ஸே கிடையாது. ஜோமனுமா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்கு செய்ய நினைத்ததை ஒருபோதும் தடுக்க யாராலும் முடியாது. யாரெல்லாம் இந்த காலவேளையில் எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காதா, நான் இதை அனுபவிப்பேனா, அனுபவிக்க மாட்டேனா, இல்லை இது என் கனவு தானா என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நீர் ஒரு அற்புதம் செய்து அவர்களுக்குரியதை அவர்களுக்கு நீர் கிடைக்க பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக அநேக காரியங்களை கனவாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் அது கையிலே கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். கை கேட்டியது வாய் கேட்டாதது போல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் அவர்கள் அந்தந்த காலத்திலே தங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கிருபை செய்யும். ஏன் இது தாமதிக்கிறது, இது இவர்களாலே தாமதமாகிறது என்று யாரும் எண்ணாதபடி, இது இவர்களாலே தாமதமாகவில்லை, என் தேவனாலே அது தாமதமாகிறது, அது சரியான நேரத்தில் பூரணமாகி என் கைக்கு வரும் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். இதை கேட்கிற சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த வார்த்தையினாலே அவர்களை ஸ்திரப்படுத்தி இறங்கும். இந்த நாள் முழுதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.